Hi guys, welcome to my YouTube channel Life of a Network Engineer. என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபினான்ஷியல் பிளானிங் வித் டிஜிட்டல் மணி. யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஒரு salaried பர்சன் அவங்களோட மணியை அக்கௌண்ட்ல டைரக்டா வாங்குறவங்க மந்த் ஆன் மந்த். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட் ஆர் த கீ ஐடியாஸ் டு ஃபாலோ ஸோ தட் நம்ம மணியை ப்ராப்பரா பிளான் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ரெண்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வைக்கிறது பெஸ்ட். ஒரு salaried பர்சனுக்கு எப்பவுமே ஒரு salary அக்கௌண்ட் இருக்கும் which will be zero balance. இன்னொரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கிறது எப்பவுமே பெஸ்ட் ப்ராக்டிஸ். Have your contingency fund of 6 months in non salary account. contingency ஃபண்ட்னா என்னன்னா உங்களோட எமர்ஜென்சி நீட்ஸ்க்காக செலவு பண்றதுக்காக இருக்கிற ஃபண்ட் பேர் தான் contingency ஃபண்ட். இந்த ஃபண்ட் எவ்வளோ இருக்கணும்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ் லெட்ஸே உங்க மாசத்துக்கு 1 lakh செலவு பண்ண வேண்டி இருக்குதுன்னா 6 times of that amount. ஸோ 6 lakh rupees உங்களோட நான் சேலரி அக்கௌண்ட்ல எப்பவுமே வச்சுக்கிறது பெஸ்ட் ப்ராக்டிஸ். மூவ் யுவர் சேவிங்ஸ் மணி ஐடியலி 30 to 50% டு நான் சேலரி அக்கௌண்ட். அப்படின்னா என்னன்னா எப்பவுமே ஒரு salaried பர்சனுக்கு பிஎஃப் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப இல்லை. இன் அதர் வேர்ட்ஸ் நீங்க பென்ஷன்ங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு நிறைய இல்லை. ஸோ நீங்க எப்பவுமே என்ன பண்ணலாம்னா 30 to 50% ஆஃப் உங்க அமௌண்ட்டை சேவிங்ஸ் இப்பவே பண்றது பெஸ்ட் ப்ராக்டிஸ். அண்ட் அதை எப்பவுமே நீங்க நான் சேலரி அக்கௌண்ட்ல மூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அதை எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் அதை வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்காது. ஹேவ் ஒன்லி ஒன் கிரெடிட் கார்டு which will be linked to non salary account. ஸோ ஒரே ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கிறது உள்ளே பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மல்டிபிள் கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ எப்பவுமே ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டது அதுவும் நான் சேலரி அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணிருக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஹேவ் மணி ட்ராக்கிங் ஆப்ஸ் சச் அஸ் வால்நட் இன் மொபைல் விச் ட்ராக்ஸ் யுவர் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ். எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு வால்நட்டுங்கிறது ஒன் ஆஃப் த ஆப்ஸ். அது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம்னா நீங்கள் எந்த எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் இல்லையா, அந்த எஸ்எம்எஸ் இந்த வால்நட்ங்கிற ஆப் ட்ராக் பண்ணி உங்களோட எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வால்நட் ஆப் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல ஷாப்பிங் போகிறீங்க ஆர் ஒரு பெட்ரோல் போடுறீங்க, உங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணுறீங்க, அப்போது அதுலேருந்து வர்ற ஒரு மெசேஜ் உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். ஸோ அந்த ஃபோனில் இருக்கிற மெசேஜ் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் திஸ் இஸ் யூஸ் ஃபார் ஃபியூவல் அப்படின்னு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட ஃபியூவல் எக்ஸ்பென்சஸில் போயிடும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது எப்போவுமே உங்களோட எக்ஸ்பென்சஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் பண்ண முடியும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் கேஷ் எக்ஸ்பென்சஸையும் இதில் நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணி வச்சுக்கணும். கோ த்ரூ த எக்ஸ்பென்சஸ் ஈச் மந்த். அந்த வால்நட் ஆப் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எவ்ரி மந்த் முடிகிற டைமில் நீங்கள் அந்த ஆப்பில் எக்ஸ்பென்சஸ் ஷார்ட் ஓப்பன் பண்ணி ஸோ நீங்கள் எந்த எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்கிறீங்க, லைக் ஃபுட்டுக்கு ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்களா, ஹோட்டல்ஸ்க்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா, லக்ஸரிக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்களா, இல்லை ட்ராவலுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் ஈஸியாக அதை வச்சு உங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங்கை பிளான் பண்ணிக்கலாம். டூ டூ கைண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வித் லாக்இன் பீரியட் லைக் பிபிஎஃப், என்பிஎஸ், விபிஎஃப், எஃப்டி அண்ட் ஆர்டி. ஸோ இது எல்லாமே வந்து லாக்இன் பீரியட் வச்சு வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா வித்தவுட் லாக்இன் பீரியட். ஸோ அது இல்லைனா ஷேர்ஸ், என்பிஎஸ் டியர் 2, மியூச்சுவல் ஃபண்ட் வித்தவுட் எக்ஸிட் லோட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதில் எக்ஸிட் லோட் இல்லாததும் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் அமௌண்ட்டை வெளியே எடுத்துக்கலாம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எப்போவுமே ஒரு காம்பவுண்டிங் இருக்கிற ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உள்ளே பெஸ்ட் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பை நியூ ப்ராடக்ட்ஸ் பை ஸ்டார்டிங் சிப் இன்ஸ்டெட் ஆஃப் இஎம்ஐ. நம்ம ஜென்ரேஷனோட பழக்கம் எப்படி இருக்குதுன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு ஒரு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். இன்ஸ்டெட் எனி ஷாப்பிங் பண்ண போறீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் அதை ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சிப் போட்டு அதை ஒரு 3 months ஆர் 5 months நீங்கள் டைம் கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது நீங்கள் அன்வான்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறத நிறைய தடுக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்டே இன்வெஸ்டட்.